இரண்டாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelation chapter 12 verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, அப்போ ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிற இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றங்களை சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்ட ஆவி இந்த உலகத்தில் பிசாசு கொடுத்துட்டு போயிருக்கான். God has என்னன்னா குடும்பத்துல குற்றம் சாட்டுகிற ஆவி, the spirit of accusing. இது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? சபைகள்ல, வீடுகள்ல, வேலை ஸ்தலத்துல, தொழில்ல. This starts in everywhere. எங்க பார்த்தாலும் நீ தான் தப்பு பண்ண, we tend to blame இவன் தான் பண்ணா, he did that. சபைகள்ல யாரையாவது குற்றம் சாட்டுறது, we are complaining others. ஏமா இங்க பெருக்கல பாஸ்டர், அந்த சிஸ்டர் தான் சரியா பெருக்கல பாஸ்டர், நம்ம எடுத்து பெருக்கணும்ல, யாரையாவது குற்றம் சாட்டுறது. When we ask something, இன்னைக்கு சபையில இந்த ஊழியக்காரர் சரியில்லை, அவரு சரியில்லை, நீங்க சபையை கத்தரை பார்க்க வந்துட்டு ஊழியக்கார குற்றம் சாட்டி கொண்டு இருக்கும். Nowadays we are complaining. இங்க பாருங்க, குடும்பத்தை சீர்கெடுப்பதற்காகவே ஒரு ஆவியை என்ன பண்ணி வச்சிருக்கான் அவன், இந்த பூமியில தள்ளி வச்சிருக்கான். அது என்ன பண்ணுவோம்? குற்றம் சாட்டும். The accusing spirit. யார் ஒருத்தர் தன் தவறுகளை ஒற்றுக்கொள்ளுகிறீர்களோ, those who accept their mistakes, எந்த குடும்பத்துல சரிப்பா நான் தான் பண்ணிருக்கேன் அதை விட்டு கொடுக்குறீங்களோ அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படும். சில குடும்பத்துல உன்னாலதான் பிரச்சனை, உன்னாலதான் கணவன் மனைவி சொல்ல, மனைவி பிள்ளைங்களை சொல்லுவார், இப்படியே மாத்தி 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 குடும்பத்துல ஒரு குழப்பமாவே இருக்கும். and there will be a confusion and problem in the family. அதுல மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டுவது. and the main cause is because of accusing. நான் சொல்லும் பொழுது உங்க வீட்டுல நடக்கிற நினைவுகள் நினைவுக்கு வருதுன்னா கர்த்தர் உன்னோடு பேசுறாருன்னு அர்த்தம். if you are remembering the things you do with you. என் வீட்டுல அந்த குற்றம் சாட்டுகிற ஆவி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுவோமே, கம்மியா வருது. ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம். it may be also you. உன்னை குறிச்சு யாரே எப்ப பார்த்தாலும் கோழி சொல்லிட்டே இருக்கிறே, எப்ப பார்த்தாலும் போட்டு குத்துட்டே இருக்கிறே, இதெல்லாம் குற்றம் சாட்டுகிற எண்ணம். all these are accusing. இவங்க மேல ஒரு குற்றம் சாட்டினா, ஏமா சரியா படிக்கல, நீங்க எங்க டியூஷனுக்கு அனுப்பல. நம்ம என்ன ஒரு கேள்வி, பெற்றோர் பிள்ளைய கேட்டா பிள்ளை என்ன பண்ணும், நம்ம மேல ஒரு குற்றம், எங்க எனக்கு அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்களா, இப்ப மட்டும் இதை மட்டும் கேக்குறீங்க, ஏமா சாப்பாடு செய்யல இன்னைக்கு, why didn't you make food today? நீ என்னத்தை கொடுத்துட்ட, உனக்கு என்ன சிக்கன் வைக்கணும் மட்டன் வைக்கணும், கொடுத்ததுக்கு இது போதும், இதுக்கு பேர் என்ன குற்றம். and they accuse us. என்னத்த கல்யாணம் பண்ணிட்டு வந்த உங்க அம்மா என்னத்த கொடுத்து அமிச்சா, யார் சொல்லுவா, மாமியாரோ கணவனோ, நீ என்ன எடுத்துட்டு வந்த, என்னத்த போட்டு வந்துட்ட, அதுக்கு அவர் சொல்லுவோம் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு இதுவே போதும். ரெண்டு பேரும் பதில் கொடுத்தாங்க, ஆனா ரெண்டு பேரும் குற்றம் சாட்டுகிற ஆவி. even the both are accusing. சரி இவங்களோட போவோமா, இந்த பழக்கம் அப்படியே பிள்ளைங்க மத்தியில் நிக்கும். this will forward to the children. குடும்பம் விளங்கிடும்னு நினைக்கிறீங்க, நல்லா விளங்கும். அது சமாதானம் இல்லாத ஒரு குடும்பம். சமாதானத்தை கெடுப்பதற்கு இது சாதாரண விஷயம் நினைப்பீங்க. you may think that this is a very normal thing. குற்றம் சாட்டுவது சாதாரண விஷயம் இல்ல, accusing is not a normal அது thing. பெருமைக்கு உண்டான காரியம். ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறேன்னா நீ சின்ன ஆளு நான் பெரிய ஆளு. if we are accusing someone, we are எங்க நீ பெருமை கொள்ளுகிறாய், அங்க தேவன் எதிர்த்து நிற்கிறார். when we are proud of ourselves, God is against us. நான் தப்பு பண்ணிட்டு விட்டு பரவாயில்ல, இப்ப என்ன, அந்த எண்ணம் யாருக்கும் வராது. we don't have the tendency to accept the mistakes. இந்த சின்ன காரியம் தான் பிசாசு ஒவ்வொரு குடும்பத்துல ரகசியமாய், ஒரு குடும்பத்துக்கு இதுக்கு சூனியம் தேவையில்லை, மாந்திரிக தேவையில்லை, we don't need to do all the time. பிசாசு அவனே இந்த உலகத்துல விதைச்சு வச்சிருக்கான். he has problem in the world. பிசாசு அவனே இந்த உலகத்துல விதைச்சு வச்சிருக்கான். he has sold this problem in the world. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வசனத்தை வச்சு, அதனால தான் இந்த வசனத்தோட கொடுக்கிறேன். அன்பின் தகப்பனே சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. Lord, வெளிப்படுத்தல் 12:20 படியாக as you said in the இந்த குற்றம் சாட்டுகிற ஆவிகள் accusing spirit என்னை விட்டு வெளியேறட்டும். சொல்லுங்க, என் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும், should leave my family, என் சொந்தங்களை விட்டு வெளியேறட்டும், should leave my family, என் சபைகளை விட்டு வெளியேறட்டும். should leave my church. சின்ன ஜெபம் it is a very பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். இந்த ஆவியை difference. கரெக்ட்டா பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், காலி ஆயிடும். when you identify it correctly, it will get destroyed. நிறைய நேரம் பிசாசு பிடிச்சவங்க வருவாங்க. many people will come with who are bounded with the evil spirit. அந்த ஆவி வந்துட்டு நம்ம பாம்பு மாதிரி ஆடிட்டே இருக்கு. they'll act like a snake. இந்த அம்மா விட்டு போயிடு, இந்த அம்மா விட்டு போடு சொன்னா போவே இல்லை. and the serpent did not go. ஆண்டவரே ஏதோ ரகசியத்தை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்றேன். and I asked for a secret to the God. ஒரு நாய்
கால்ல கடிச்சிருக்கிறத நான் பாக்குறேன் ஒரு Nice. தரிசனத்துல. And I saw a dog is bitten in அந்த a leg. கால்ல கடிச்சிருக்க இடத்த பாக்குறேன். I see the place where the dog அந்த is bitten. காலில் நாயின் மூலமா கட்டப்படப்பட்ட கடிப்பட்ட ஆவியே உன்னை சுட்டாரிக்கிறேன்னு சொன்ன உடனே And when I பாம்பு break- ஆடிக்கிறது டப்புன்னு கீழே வந்து நாய் மருந்து கொலைக்குது அப்படி. And when I break the bond, the serpent fell down நான் and it எவ்வளவு turned ஊழியக்கார active. ஏமாத்துறேன், நீ என்ன கண்டுபிடிச்சிட்டிய, என்ன ஒண்ணும் செஞ்சிடாத, இனி இந்த இடத்துல இருக்காது. கடிஞ்சு ஜெபம் பண்ண பிறகு அந்த ஆவியை கரெக்டா கடிஞ்சு ஜெபம் பண்ண பிறகு அந்த ஆவி ஓடிச்சு, அந்த பிள்ளைக்கு விடுதலை ஆயிடுச்சு. When we strongly prayed, she got delivered. இது செய்வன கட்டு. These are the things which come by. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. ஏதோ ஒரு காரியம், இந்த குற்றம் சாட்டுறது பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்துடும். The accusing spirit may look normal, but they'll destroy the சின்ன happiness. பிரச்சனை பெருசாக்கும். It'll blow up the small problem. இது பெருசா பிசாசின் கிரியை மாதிரி தெரியாது, உனக்குள்ளேயே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். You work into yourself. உன் வேலை ஏன் போச்சுன்னா இந்த வேலையில இந்த குணாதிசயம் உனக்குள்ள இருந்திருக்கும். This characteristic may இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இயேசுவே, Lord, எனக்குள்ள இருக்கிற இந்த குற்றம் சாட்டுகிற ஆவிகள் சொல்லுங்க the spirit of சுட்டெரிக்கப்படட்டும். accusing, let it be burned. இந்த ஆவிகள் சுட்டெரிக்கப்படட்டும். Let it be burned. அப்ப குற்றம் சாட்டுகிற ஆவிகள் The accusing spirit, இப்பொழுது சுட்டெரிக்கப்படட்டும். let it be burned. சொல்லுங்களேன் வாய் திறந்து. என் குடும்பத்துல குற்றம் சாட்டுகிற ஆவிகள், The spirits which are என் வேலை accusing ஸ்தலத்துல my குற்றம் சாட்டுகிற ஆவிகள் the accusing in my இப்பொழுது இயேசுவின் workplace. நாமத்துல, அவர் பேரை The name சொன்னா of the போதும், Lord. இயேசுவின் நாமத்துல, The name of the நான் Lord. சொன்னாங்க, இயேசுவின் நாமத்துல The name of the Lord. இந்த ஆவிகள் வெளியேறட்டும். Let it be out. இது செஞ்சு பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை You பார்க்க will see a peacefulness when you do this prayer. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஒரு குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதற்கு நீங்களும் பங்கு இருப்பீங்க. There is a problem is occurring in a எல்லா family. குற்றத்தையும் மற்றவங்களை சுமக்காம நான் எதுல பங்கு இருக்கிறேன், அதுல நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாவே உங்களுக்கு ஒரு விடுதலை You கிடைக்க have to ஆரம்பிக்கும். identify where the problem comes